அனைவருக்கும் வணக்கம். எஸ்கே அகாடமியின் சார்பாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் எஸ்கே. இந்த வீடியோ காணொளி பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூஜி டிஆர்பி ஜுவாலஜி பாடப்பிரிவுக்கு நீங்கள் தயாராகிட்டு இருக்கீங்க. நியமன தேர்வுக்கு எந்தெந்த யூனிட்டுக்கு எந்தெந்த ஆத்தர் எழுதிய புத்தகம் படித்தா நல்லாயிருக்கும், உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்கான வீடியோ பதிவு தான் இது. இன்வெர்டிபிரேட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆரல் கோட்பாடு எழுதிய புத்தகத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கு மாற்றாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, ஆரல் கோட்பாடு தவிர வேறு ஆத்தர் ப்ரிஃபரன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய சஜெக்ஷனில் ஜோர்டன் வெர்மா எழுதிய புத்தகத்தை நான் சஜெக்ஷன் பண்ணுவேன். அதேமாரி கார்டேட்டாக்கு ஆரல் கோட்பாடு எழுதிய புத்தகம் அல்லது ஜோர்டன் வெர்மா எழுதிய புத்தகத்தை ட்ரை பண்ணலாம். செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜிக்கு ஆல்பர்ட் எழுதிய புத்தகத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வேறு ஆத்தர் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா ஜோர்டன் வெர்மா. ஜெனடிக்ஸ்க்கு வெர்மா அண்ட் அகர்வால். அனிமல் ஃபிசியாலஜிக்கும் வெர்மா அண்ட் அகர்வால் தியாகி எழுதிய புத்தகத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஆரல் கோட்பால் புத்தகத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பயோகெமிஸ்ட்ரி அண்ட் பயோடெக்னாலஜி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பயோகெமிஸ்ட்ரிக்கு யூ சத்யநாராயணா எழுதிய புத்தகத்தை ட்ரை பண்ணுங்கள். பயோடெக்னாலஜிக்கு பிகே குப்தா எழுதிய புத்தகத்தை நீங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? அதே மாதிரி டெவலப்மெண்டல் பயாலஜி அப்படிங்கிறது கில்பர்ட் எழுதிய புத்தகத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிஎஸ் வெர்மா எழுதிய புத்தகத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்விரான்மெண்டல் பயாலஜி அண்ட் எவல்யூஷனுக்கு வெர்மா அண்ட் அகர்வால் எழுதிய புத்தகத்தை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எக்கனாமிக் என்டமாலஜி அண்ட் பெஸ்ட் கண்ட்ரோலுக்கு விபி அஸ்வதி அண்ட் ஆர் பிரசாத் எழுதிய புத்தகத்தை நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி எக்கனாமிக் ஜுவாலஜிக்கு ஹெச்பி பாட்டியா எழுதிய புத்தகத்தை நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு ட்ரை பண்ணுங்கள். மைக்ரோபயாலஜி அண்ட் இம்யூனாலஜி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கியூபி எழுதிய புத்தகத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் 11 யூனிட்டில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 யூனிட்டுக்கான புத்தகம் ஆல்ரெடி எந்த சோர்ஸ்லேருந்து எடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஃபாரின் ஆத்தர் புத்தகத்தை எதுலேருந்து டவுன்லோட் பண்ணலாம், எந்த வெப்சைட்டில் இருந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு தேவையான புத்தகத்தை புக்காக நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இதே போல் அடுத்தடுத்த தகவல்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? டெட் எக்ஸாமுக்காக நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் புத்தகத்திலிருந்தே நம்ம போட ஆரம்பிச்சிருவோம். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ். ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.